விருதுநகரில் பட்டாசு ஆலையில் ஏற்பட்ட வெடிவிபத்தில் 3 பேர் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. விருதுநகர் மாவட்டம் காரியாப்பட்டி அருகேயுள்ள வடகரை கிராமத்தில் உள்ள பட்டாசு ஆலை அருகில் எதிர்பாராத விதமாக வெடிவிபத்து ஏற்பட்டது. இதில் அந்த கட்டிடம் முழுவதும் இடிந்து தரைமட்டமானது. அங்கு பணியாற்றிக் கொண்டிருந்த தொழிலாளர்கள் கல்குறிச்சி சவுடம்மாள், தண்டியனேந்தல் கருப்பையா ஆகியோர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். மேலும் முருகன், பேச்சியம்மாள், கணேசன், மாரியம்மாள் ஆகியோர் பலத்த காயமடைந்தனர். அவர்கள் மீட்கப்பட்டு சிகிச்சைக்காக விருதுநகர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். இந்நிலையில் சிகிச்சை பெற்று வந்த கணேசன் என்பவர் சிகிச்சை பலனின்றி நேற்று மாலை உயிரிழந்தார். இதனால் பலி எண்ணிக்கை 3ஆக உயர்ந்தது. காயமடைந்த மற்ற 3 பேருக்கும் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் விபத்து நேரிட்ட பட்டாசு ஆலையின் உரிமம் உடனடியாக ரத்து செய்யப்பட்டது. விபத்து தொடர்பாக ஆலை மேலாளர் உள்ளிட்ட 2 கைது செய்யப்பட்டனர். இதற்கிடையே பட்டாசு ஆலை வெடிவிபத்தில் உயிரிழந்தோர் குடும்பத்தினருக்கு தலா 4 லட்சம் ரூபாயும், பலத்த காயமடைந்தோருக்கு தலா 1 லட்சம் ரூபாயும், லேசான காயமடைந்தோருக்கு 50,000 ரூபாயும் வழங்குவதாக முதல்வர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். விருதுநகர் மாவட்டத்தில் பட்டாசு ஆலைகள் உள்குத்தகைக்கு விட்டு விதிகளை மீறி பட்டாசு தயாரிக்கப்படுவதால் தொடர் விபத்து ஏற்பட்டு உயிர் பலிகள் ஏற்படுகிறது. இதனை கட்டுப்படுத்துவதற்கு முறையான ஆய்வு மேற்கொள்ள வேண்டும் என்று அப்பகுதி மக்களும் அரசியல் கட்சி தலைவர்களும் வலியுறுத்துகின்றனர்.